வெல்கம் டு வஞ்சி மலர் யூடியூப் சேனலுங்க. இன்றைக்கி கும்பகோணம் கடப்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்திட்டுங்க, நல்லா கழுவிட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ 1/2 சொம்பு தண்ணி விட்டுங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்தி ஒரு 4 விசில் வர வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கும் பாசிப்பருப்பு வெந்துருச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணுங்க. மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுங்க, 1/4 மூடி தேங்காய் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டுங்க ஒரு 6 பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு பொட்டுக்கடலை வேண்டாம்னா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போங்க பாசிப்பருப்பு நல்லா மற்ற வச்சு கடைஞ்சிட்டுங்க, உருளைக்கிழங்கு தோலை உரித்து 1 2 மசிச்சு வச்சுக்கலாங்க. தாளிப்புக்குங்க 2 பட்டை 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலைங்க, ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டுங்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. பட்டையும் கிராம்பும் சேர்த்திக்கலாங்க. பிரிஞ்சியில் சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்திட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை இலையும் வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. இப்போ வதக்கிட்டுங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. வதக்கி விட்டுக்கலாங்க. சேர்த்திட்டு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறங்க தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி சேர்த்தி வதக்கிக்கலாங்க. அதையுமே வதக்கிட்டுங்க இப்போ தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. தேங்காய் விழுது சேர்த்திட்டுங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டு கடாயில் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா மிக்ஸி ஜார்லேயும் மசாலா ஒட்டியிருக்குங்க, அதனால் அதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லைங்க, அதனால் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்திக்கலாங்க. பாசிப்பருப்பு நல்லா உள்ளே சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. கெட்டியாக இருக்குது, ரொம்ப கெட்டியாக இருந்தால் மதன்னு இருக்குங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க. தோல் உரித்து வச்சு 1 2 மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பார்க்குறக்கு உங்களுக்கு தண்ணியமாக இருக்குங்க, ஆறாறு கெட்டியாயிரும். ஏன்னா பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்துருக்குங்காட்டி உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படி தெரியுது. ஆறாக நல்லா கெட்டியாயிருங்க. இப்போ நான் சாஃப்டான இட்லி கூட கும்பகோணம் கடப்பாவை பரிமாறிக்கிறேங்க. இது தோசை கூட அருமையாக இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கும்பகோணம் கடப்பா ரெடிங்க.